எத்தனையோ குழப்பங்களுக்கு மத்தியில் வாழ்கின்றாய். மனதில் தோன்றுகின்ற கேள்விகளுக்கு பதில் தெரியாமல் தவிக்கின்றாய். எது கிடைக்கும் கிடைக்காது என்ற குழப்பத்தில் உன் மனம் படுவேதனையை அடைந்து கொண்டிருப்பதை நான் கண்கூடாக காண்கின்றேன். திடீர் மாற்றத்தை கொடுத்து உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மையை ஏற்படுத்ததான் இப்பொழுது வந்திருக்கின்றேன். மகிழ்ச்சியே இல்லாதது போல உன்னுடைய நிலைமை இருப்பதை பார்க்கும் நான் பூரிப்பையும் நிம்மதியையும் கொடுத்து அமைதியை உன் வாழ்விற்கு அள்ளித்தரதான் வந்துள்ளேன். உன் உள்ளத்தில் ஒவ்வொரு கணமும் ஒலிக்கின்ற அந்த குரல் என்னுடைய செவிகளில் கேட்காமல் இல்லை. இந்த தெய்வீக வாக்கு நிச்சயம் உன் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று உறுதிப்படுத்துகின்றேன். முன்னேறும் சக்தி இனிமேல் உன்னிலிருந்து வெளிப்படும். நம்பிக்கையோடு நீ என்னை வணங்கியதன் பலனாக மூடியிருந்த கதவுகள் அத்தனையும் திறக்கப்படும். உன்னை கஷ்டப்படுத்துபவர்களை நினைத்து கண்டு கொள்ளாமல் இரு. அவர்களை கண்டு கொள்ள நான் இருக்கின்றேன் என்பதை நம்பு. அவர்களுடைய செயல்களிலும் நடத்தைகளிலும் மாற்றங்கள் தானாக ஏற்படும். நீ கடைபிடிக்க வேண்டியது பொறுமை ஒன்றுதான். யார் என்ன சொன்னாலும் சரி, செய்தாலும் சரி, உனக்கு எதிராக திட்டங்கள் தீட்டினாலும் நடைமுறைப்படுத்தினாலும் அது எதுவுமே உன்னை பாதிக்காதவாறு என்னுடைய அருள் உன்னை பாதுகாத்து கொண்டிருப்பதால் எதை நினைத்தும் கலங்காதே, துயரப்படாதே, கவலைப்படாதே. மாற்றத்தை நான் கொண்டு வருவேன். யாரை சந்தேகித்தாலும் இந்த சாயியை நீ சந்தேகிக்காமல் இரு. உன் மனதிற்கு சாந்தியையும் வாழ்விற்கு நிம்மதியையும் நிச்சயம் நான் ஏற்படுத்துவேன். சாதாரண நாளாக இனி உன் நாட்கள் இருக்காது. பொன்னான நாளாக ஒவ்வொரு நாளும் மாறுவதற்கான அத்தனை அற்புத வாய்ப்புகளையும் உன் வாழ்க்கையில் நான் ஏற்படுத்தி தருவேன். 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் என்று காலத்தை எதிர்பார்த்து நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். எப்பொழுது நல்ல செய்தி கிடைக்கும், திருப்பம் வரும் என்று. நான் சொன்னபடியே, நான் கொடுத்த வாக்குப்படியே ஒவ்வொரு நாளும் அந்த மாற்றத்தையும் பூரிப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துதான் இருக்கின்றேன். சிறு சிறு மாற்றங்களானாலும் அது உன் வாழ்க்கையில் பேரின்பத்தை கொடுக்கக்கூடியதாக தானாக மாறும். எதிர்பார்க்காத நேரத்தில் நீ தேடிய அனைத்துமே உன்னிடம் வந்து சேரும். பல சமயங்களில் வாழ்க்கையை அமைதியாக தான் கடந்து செல்ல வேண்டியிருக்கின்றது. எத்தனை ஆர்ப்பாட்டங்கள் நம்மை சுற்றி நடந்தாலும் அதை எல்லாவற்றையும் சகிக்கும் தன்மையோடும் பொறுமையோடும் கடந்து செல்ல வேண்டிய நிலைதான். ஆனால் அவை உன் மனதை உறுதியாக ஆக்கக்கூடிய அடையாளங்கள் மட்டும்தான். உன்னை பலவீனப்படுத்த எதுவும் இங்கு நடப்பது இல்லை. உன்னை பலமாக்கத்தான் அனைத்தும் நிகழ்கின்றது. தடைகள் எல்லாம் அகன்றுவிடும், கவலை கொள்ளாதே. இனிமேல் முன்னேற்ற பாதைதான் உன் கண்களுக்கு தெரியும். இந்த சாயின் வழிகாட்டுதல் என்றென்றைக்கும் உன்னை காத்து நிற்கும். எப்பொழுதுமே நீ துன்பப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்கின்ற நிலை நிச்சயம் இல்லை. இன்பமாக வாழக்கூடிய காலம் இது. வெற்றிகள் வந்து குவிய போகும் நேரம் இது. மகிழ்ச்சி உன்னை கட்டி தழுவ போகின்ற அற்புதமான நேரம். இனிமையான பலன் பல காத்திருக்கின்றது. வலிமையை பெறப்போகின்றாய். ஆசீர்வாதத்தின் கதவு இப்பொழுது உன் வாழ்க்கையில் திறக்கும். உன் மனதில் இருந்த அனைத்து சந்தேகங்களும் குழப்பங்களும் காணாமல் போகும். இருளில் இருந்த உன் வாழ்க்கை வெளிச்சத்தை நோக்கி இனி பயணம் செய்யும். சுப நேரமாக, நல்ல நேரமாக, தெய்வீக நேரமாக இன்றைய நாளில் நான் உனக்கு வாக்கு கொடுக்கின்றேன். என் வாக்குப்படி உன் வாழ்க்கை வளம் பெறும். நீ வாழக்கூடாது என்று நினைத்தவர்கள் கூட உன் வாழ்விற்கு வழிகாட்டிதான் இனி செல்வார்கள். யாரெல்லாம் உன்னை எதிரியாக நினைத்தார்களோ அவர்கள் இனி உனக்கு நன்மை பயக்கக்கூடிய செயல்களை செய்வார்கள். அவர்கள் அறிந்தும் அறியாமலும் உன் வாழ்விற்கு பல நன்மைகள் இனி கொடுப்பார்கள். நல்லது நடக்கும்.